இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை 10 முறை எப்படியாய் பரீட்சை பார்த்தார்கள் என்று சொல்லி அதில் முதல் 5 காரியங்களை மாத்திரம் நம்ம போன வீடியோல பார்த்தோம். அந்த வீடியோவுடைய தொடர்ச்சியாக மீதி இருக்கிற 5 காரியங்களை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஒருவேளை உங்களில் யாராவது அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு புரியாது. முதலாவது அந்த வீடியோவை பார்த்ததற்கு பிறகு நீங்கள் இந்த பார்ட் 2 பகுதி 2 என்கிற இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். என்னாகமம் 14, 22, 23 ஆண்டவர் மிக தெளிவாய் சொல்லுகிறார், என் மகிமையையும் நான் எகிப்திலும் வனாந்தரத்திலும் செய்த என் அடையாளங்களையும் கண்டிருந்தும் என் சத்தத்திற்கு செவி கொடாமல் இதனோட 10 முறை என்னை பரீட்சை பார்த்த மனிதரில் ஒருவரும் அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள். எனக்கு கோபம் உண்டாக்கினவர்களில் ஒருவரும் அதை காண மாட்டார்கள். 10 முறை என்னை பரீட்சை பார்த்தார்கள், அதனால் எனக்கு கோபம் வந்தது நிமித்தம் அவர்களை நான் கானான் தேசத்திற்குள் பிரவேசிக்க செய்ய மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன காரியத்தை தான் நாம் இந்த இடத்துல நாம பார்த்தோம். முதல் 5 காரியத்தை நாம் போன வீடியோலயே பார்த்தோம். 5ஆவதாக இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை எப்படி பரீட்சை பார்த்தார்கள் என்று சொல்லி யாத்ராகமம் 32வது அதிகாரம் 5வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஆரோன் அதை பார்த்து அதற்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று கூறினான். இப்ப மோசே சீனாய் மலைக்கு போய் கிட்டத்தட்ட 40 நாட்கள் கீழே வரல. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் ஓகே, மோசேவுடைய கதை முடிஞ்சிருச்சு, அவர் இறந்து விட்டார், அதனால எங்களுக்கு ஒரு தெய்வம் வேண்டும் என்று சொல்லி ஒரு பொன்னினால் உருவாக்கப்பட்ட கன்றுக்குட்டியை உருவாக்குறாங்க. அந்த கன்றுக்குட்டிக்கு முன்பதாக தான் இந்த வசனத்தில் வாசித்த பிரகாரம் ஆரோன் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி அதற்கு பின்பதாய் சொல்லுகிற காரியத்தை பாருங்க. கர்த்தருக்கு நாளைக்கு ஒரு பண்டிகை என்று கூறினான். முன்னாடி இருக்கிறது விக்கிரகம், ஆனா பண்டிகை யாருடைய பேர்ல இங்க கொண்டாட போகிறார்கள்? கர்த்தருக்கு பண்டிகை. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில கூட கர்த்தருக்கு காரியங்களை செய்கிறோம் என்று சொல்லி அநேக விக்கிரகங்கள், அநேக காரியங்களை நம்ம வாழ்க்கையில நாம் வைத்துக் கொண்டு இருக்கிறோம். அந்த காரியங்களை குறித்து ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். 5வது, இந்த ஜனங்கள் எப்படி தேவனை பரீட்சை பார்த்தார்கள் என்றால் விக்கிரக ஆராதனை. விக்கிரகம் எந்த ரூபத்திலும் எந்த சொரூபத்திலையும் நம்ம வீட்டுக்குள்ள, நம்மளுடைய குடும்பத்தில், நம்ம வாழ்கிற, நம்ம வசிக்கிற, நம்ம வேலை செய்கிற இடத்துல எந்த இடத்திலும் இருக்கக்கூடாது. தேவன் மிக தெளிவாய் சொல்லி இருக்கிறார், விக்கிரக ஆராதனையை கர்த்தர் அருவருக்கிறார் என்பதை வசனம் மிக தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நாம் வேற யாருக்கு, எந்த இடத்துல, வேற எந்த மனிதர்களுக்கு கொடுத்தாலும் அது விக்கிரகம் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தையும், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பையும் இன்றைக்கு மற்ற மனிதர்களுக்கும் மற்ற காரியங்களுக்கும் பணத்திற்கும் நாம் ஒருவேளை கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்றால் அது கூட தேவனுடைய பார்வையில் விக்கிரக ஆராதனை. அதனால 5ஆவதாக இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் செய்தது போல விக்கிரக ஆராதனையை எந்த ரூபத்திலையும் ஆண்டவரை நாங்கள் செய்யாத படிக்கு, தேவனை பரீட்சை பார்க்காத படிக்கு கர்த்தரை விலக்கி பாதுகாப்பீராக என்று சொல்லி அர்ப்பணித்து நாம் வாழ கற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. 6வது, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி தேவனை பரீட்சை பார்த்தார்கள் என்று சொல்லி யாத்ராகமம் 16வது அதிகாரம் அதனுடைய 27வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். 7ஆம் நாளில் ஜனங்கள் சிலர் அதை சேர்க்க புறப்பட்டார்கள், அவர்கள் அதை காணவில்லை. அதை சேர்க்க புறப்பட்டார்கள், அதை காணவில்லை. அதை என்றால் வசனம் மன்னாவை சொல்லுகிறது. ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை இந்த வனாந்திரத்தில் நடத்தி கொண்டு வரும் பொழுது வானத்திலிருந்து இவர்களுக்கு மன்னாவை பொழிந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனால் இந்த மன்னா 7 நாளும் இவர்களுக்கு கிடைக்காது, 6 நாட்கள் மாத்திரம் தான் கிடைக்கும். ஆனால் ஓய்வு நாளைக்கு முந்தின நாள் என்ன ஆகும்னா அடுத்த நாளுக்கும் சேர்த்து இவங்க என்ன பண்ணணும்னா எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனால் ஓய்வு நாள் அன்றைக்கு இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எந்த வேலையும் செய்யக்கூடாது என்பதை ஆண்டவர் ஒரு சட்டமாக வைத்திருந்தார். அதனாலதான் அந்த நாளுக்கான பெயரை பார்த்தீங்கன்னா ஓய்வு நாள். அப்ப ஓய்வு நாள் அன்றைக்கு மன்னாவை சேர்க்கும்படி சிலர் புறப்பட்டார்கள், ஆனால் அதை அவர்கள் காணவில்லை. ஏன்னா 7வது நாள் மன்னா வராது, மன்னா கிடைக்காது. 6ஆவதாக இவர்கள் தேவனை எப்படி பரீட்சை பார்த்தார்கள் என்றால் ஓய்வு நாள் அன்றைக்கு தேவனை ஆராதிக்க வேண்டிய ஒரு நாள், அது தேவனுக்குரிய நாள். அந்த நாளில் தேவனை ஆராதித்து தேவனை தொழுது கொள்ளுகிற நாள். அந்த நாள் அன்றைக்கு இவர்கள் தங்களுடைய உலக வேலையை செய்யும்படியாய் கடந்து சென்றார்கள். இதனால் தேவனை அவர்கள் பரீட்சை பார்த்தார்கள். ஓய்வு நாளை குறித்து தேவன் அநேக சட்டங்களை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லி இருந்தார். எந்த அளவுக்குனா ஓய்வு நாள் அன்றைக்கு இவர்கள் ஒரு சில குறிப்பிட்ட தூரம் மட்டும்தான் இவங்க நடக்க முடியும், அதுக்கு மேல அவர்கள் நடப்பதற்கு அனுமதி கிடையாது. ஓய்வு நாள் அன்றைக்கு அறுவடை செய்யக்கூடாது. அதனாலதான் புதிய ஏற்பாட்டில் பார்க்கிறோம், இயேசுவும் தன்னுடைய சீஷர்களும் ஓய்வு நாள் அன்றைக்கு ஒரு வயல் வழியாய் நடந்து போகிறாங்க. போகும்பொழுது பார்த்தீங்கன்னா வயல்ல ஒரு கதிரையோ இல்லைன்னா ஒரு நெல்லையோ எடுத்து அந்த சீஷர்கள் எடுத்து வாயில போட்ட உடனே இந்த பரிசேயர்கள், சதிசேயர்கள் எல்லாம் ஓய்வு நாள் அன்னைக்கு வந்து அறுவடை செய்யக்கூடாது, இந்த சட்டம் உமக்கு தெரியாதா என்று சொல்லி உங்கள் சீஷர்கள் இப்படி பண்றாங்களே என்று சொல்லி ஆண்டவரை குற்றம் சாட்டும்படியாய் வந்தார்கள். இந்த அளவுக்கு ஓய்வு நாளை பழைய ஏற்பாட்டில் வந்து அவ்வளவு ஸ்ட்ரிக்டா அவர்கள் வந்து கடைபிடித்தார்கள். அப்ப இதே காரியத்தை நம்ம புதிய ஏற்பாட்டில் பண்ணணுமா? இந்த அளவுக்கு தான் நம்மளும் வந்து இவ்வளவு ஸ்ட்ரிக்டா நம்ம கடைபிடிக்கணுமா? நிச்சயமா இல்லை. ஆனால் நமக்கு அதுல ஒரு காரியம் இருக்கிறது. என்ன? ஓய்வு நாள் அன்றைக்கு நிச்சயமாக ஆலயத்திற்கு போய், சபைக்கு போய் நாம் தேவனை
தேவனை ஆராதித்து தொழுது கொள்ள வேண்டும். இன்னைக்கு அநேகர் நாம் செய்கிற ஒரு தவறு என்ன அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை சபை ஆராதனையை தவற விடுவது. இந்த காரியம் தேவனை பரீட்சை பார்க்கிற ஒரு காரியம். ஏன் இதை எப்படி சொல்லுகிறோம்? 6 நாள் கர்த்தர் நம்மை பலப்படுத்தி நமக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து நல்ல சம்பாதிப்பதற்கான நல்ல வாய்ப்புகளையும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கொடுக்கிறார். ஆனால் அந்த 6 நாட்களில் நாம் சம்பாதித்ததற்கு பிறகு 7ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை நாம் நிச்சயமாக சபைக்கு வந்து தேவனை ஆராதிப்பதற்கு நாம் கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த நாள் கர்த்தருக்கு உரிய நாள். இந்த நாள்ல வேற எந்த வேலையுமே செய்யக்கூடாதா? சர்ச்சுக்கு போயிட்டு நம்ம வீட்டிலே இருந்துக்கணுமா அப்படின்னா இல்ல. அட்லீஸ்ட் காலையில உங்க ஆராதனைக்கு நீங்கள் தவறாமல் நீங்கள் சபைக்கு வந்து கர்த்தரை ஆராதித்ததற்கு பிறகு நீங்க ஞாயிற்றுக்கிழமை நீங்க சாயந்தரம் கொஞ்சம் வெளியே போகலாம். இல்ல வேற ஏதாவது கல்யாணம் காட்சி இல்ல வளகாப்பு அது இது எந்த ஃபங்க்ஷனா இருந்தாலும் நீங்க அதுக்கப்புறம் போகலாம். ஆனால் ஒரு சிலர் செய்கிற தவறு என்ன, உறவினர்கள் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை வந்துருவாங்க. உறவுகள் வந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க சர்ச்சுக்கு வர மாட்டாங்க. பாஸ்டர் ஃபோன் பண்ணி கேட்டோம் அப்படின்னா, பாஸ்டர் கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு வந்திருக்காங்க, அதனால வர முடியல. அப்படி இருந்தாலும் நீங்க என்ன பண்ணணும், ரிலேட்டிவ்ஸ் நீங்க வீட்டில் இருங்க. இல்ல நீங்களும் சர்ச்சுக்கு வாங்கன்னா எங்க சர்ச்சுக்கு வாங்க. இல்ல அவர்கள் ஒரு ரட்சிக்கப்படாதவர்கள் சபைக்கு வர முடியல அப்படின்னா நீங்க வீட்டில் இருங்க, நாங்க சமைச்சு வச்சுட்டு போறோம், காலை ஸ்டிஃபன் சாப்பிட்டு வீட்டில் இருங்க, நாங்க சபைக்கு போய் கர்த்தரை ஆராதித்ததற்கு பிறகு நாங்கள் மத்தியானம் தான் வருவோம்னு சொல்லிட்டு கர்த்தருக்கு முக்கியத்துவம் தருகிற நாள் அன்றைக்கு, ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு ஒருபோதும் எந்த காரணத்திற்காகவும் நீங்கள் சபை ஆராதனையை விட்டு விடாது இருப்பீர்களாக. நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், இந்த இஸ்ரவேல் தேசம் 2ஆக பிரிந்ததற்கு பிறகு மேல இருக்கிற 10 கோத்திரம் இஸ்ரவேல் அவர்கள் அசிரியா தேசத்திற்கு அடிமையாய் கொண்டு போகப்பட்டார்கள். ஆனால் கீழே இருக்கிற 2 கோத்திரங்கள், அதாவது யூதா மற்றும் பெஞ்சமின் கோத்திரம் மாத்திரம் அவர்கள் பாபிலோன் தேசத்திற்கு சிறையிருப்பாக 70 ஆண்டுகள் போனார்கள். நமக்கு ஒரு கேள்வி எழும்ப வேண்டும், ஏன் 70 ஆண்டுகள்? ஏன் 75 இருந்திருக்கலாம், 65 இருந்திருக்கலாம், ஏன் 80 இல்ல 100 இருந்திருக்கலாம், இல்லைன்னா ஒரு 50 40 இருந்திருக்கலாம், ஏன் கரெக்டா 70 இயர்ஸ்? ஏன் 70 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோன் தேசத்திலிருந்து மீண்டும் திரும்ப தங்களுடைய சொந்த தேசத்துக்கு வந்தார்கள்? ஏன் தெரியுமா? ஏனால் இந்த ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்தி கொண்டு போகும்போதே அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு கட்டளையை கொடுத்திருந்தார். என்ன கட்டளை தெரியுமா? நீங்க உள்ள போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து கட்டாத வீடு இருக்கும், நட்டாத தோட்டம் இருக்கும், தோண்டாத துறவு இருக்கும். இப்ப தோட்டத்துல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, வயல்வெளி இருக்கு இல்லையா, வயல்ல நீங்க வந்து 6 வருஷம் நீங்கள் விவசாயம் செய்யலாம். இந்த 7ஆவது வருஷம் நீங்க வயலை இல்லைன்னா அந்த நிலத்தை என்ன பண்ணணும்னா அப்படியே விட்டுறணும். நீங்க அதை வந்து விவசாயம் பண்ணக்கூடாது. அதை வந்து நீங்க விவசாயத்துக்கு என்று சொல்லி நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. அதை வந்து விவசாயத்துக்கு என்று சொல்லி நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. அப்ப இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நாங்கள் 7ஆவது வருஷம் விவசாயம் செய்யலனா ஆகாரத்துக்கு சாப்பாட்டுக்கு நாங்க என்ன பண்ணுவோம்? அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த 6ஆவது வருஷமே நான் உங்களுக்கு 2 மடங்கு விளைச்சலை தருவேன். அதுல 1 மடங்கு நீங்க 6ஆவது வருஷத்துக்கு வச்சுக்கலாம், 2வது மடங்கு வந்து 7ஆவது வருஷத்துக்கு வச்சுக்கலாம். தேசத்தில் இருக்கிற அந்த நிலத்தை நீங்கள் 7ஆவது வருஷத்தை நீங்கள் பயன்படுத்த கூடாது. அதுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும், அதுக்கு ஓய்வு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் மிக தெளிவாய் சொல்லியிருந்தார். இவர்கள் போனதிலிருந்தே ஃபர்ஸ்ட் 6 வருஷம் ஆண்டவர் சொன்ன மாதிரியே விவசாயம் பண்ணாங்க. இந்த 7ஆவது வருஷம் ரெஸ்ட் கொடுக்க வேண்டிய அந்த 1 வருஷத்திலையும் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இவர்கள் அந்த 7ஆவது வருஷமும் விவசாயம் செய்ய ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி எத்தனை வருஷம் இவங்க செஞ்சாங்க தெரியுமா? 490 ஆண்டுகள் இப்படி அந்த 7ஆவது வருஷத்தை, அதாவது அந்த ரெஸ்ட் கொடுக்க வேண்டிய அந்த 7ஆவது வருஷத்துல இவர்கள் எத்தனை வருஷம் விவசாயம் செஞ்சாங்கன்னா 490 வருடங்கள். இந்த 490 வருடங்கள்ல எத்தனை ஆண்டுகள், அதாவது எத்தனை 7ஆவது ஆண்டு வருதுன்னா சரியா கணக்கு போட்டீங்கன்னா 70 ஆண்டு வருகிறது. இந்த 70 ஆண்டு இந்த தேசத்திற்கு ஆண்டவர் ரெஸ்ட் கொடுக்கணும், ஓய்வு கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த தேசத்தில் இருந்த ஜனங்களை பிடுங்கி கொண்டு அவர்களை பாபிலோன் தேசத்தில் வைத்திருந்தார். இந்த 70 ஆண்டுகள் இந்த தேசம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ரெஸ்ட்ல, ஃபுல் ஓய்வில் இருந்தது அந்த நிலம் முழுவதும் என்று சொல்லி பார்க்கிறோம். 2 நாளாகவும் 36வது அதிகாரம் 22 இந்த காரியத்தை ஆண்டவர் மிக தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். வாசிக்கலாம். கர்த்தர் எரேமியாவின் வாயினாலே சொன்ன வார்த்தை நிறைவேறும்படிக்கு தேசம் தன்னுடைய ஓய்வு வருஷங்களை ரம்மியமாய் அனுபவித்து தீரும் மட்டும் அது பாழாய் கடந்த நாள் எல்லாம், அதாவது 70 வருஷம் முடியும் மட்டும் ஓய்ந்திருந்தது. அப்ப 70 வருஷம் இந்த தேசத்திற்கு ஓய்வு கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவர் இந்த ஜனங்களை இங்கிருந்து பிடுங்கி கொண்டு போய் பாபிலோன் தேசத்தில் வைத்திருந்தார். 70 ஆண்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப ஜனங்களை கொண்டு வந்து திரும்ப அவங்க விவசாயம் செஞ்சாங்க. திருப்பி கர்த்தருக்கு அவர்கள் பலி செலுத்தி தேவாலயத்தெல்லாம் கட்டி திருப்பி கர்த்தரோடு அவர்கள் இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் அந்த நாட்களில் இந்த ஓய்வு நாளையும் ஓய்வு வருஷத்தையும் எந்த அளவுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி இந்த சம்பவங்களை வைத்து நாம் பார்க்க முடிகிறது, நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அப்போ இந்த நாட்களில் ஓய்வு நாள் என்று சொல்லி நம்ம ரொம்ப இது பண்ண வேணாம். அட்லீஸ்ட்
சர்ச்சுக்கு போற, சபை ஆராதனைக்கு போகிற காரியத்திலேயாவது கர்த்தருக்கு நாம் உண்மையா இருக்க வேண்டும். ஏன்னா வாரம் முழுவதும் இன்றைக்கு நிறைய பேர் வேலையின் நிமித்தம் என்ன பண்றதில்ல, வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங் பிரேயர் போறதில்ல, ஒருவேளை சர்ச்ல பைபிள் ஸ்டடி இருந்தா பைபிள் ஸ்டடிக்கு போறதில்ல, அதிகாலை ஜபம் இருந்தா அதிகாலை ஜபத்துக்கு போறதில்ல. வாரத்துக்கு ஒரே ஒரு நாள் மாத்திரம், அதுவும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் நம்ம சர்ச்சுக்கு போறோம். அப்படிங்கும்போது அந்த சபை ஆராதனையும் நாம் தவற விடாமல் இருப்பதற்காக நமக்கு எச்சரிக்கையாய் இவர்கள் இந்த ஓய்வு நாளை அசட்டை பண்ணினார்கள் என்று சொல்லிதான் பரிசுத்த ஆவியானவர் இவர்களை குறித்து இந்த புஸ்தகத்துல நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். அதனால சபை ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். ஞாயிற்றுக்கிழமை என்ன ஆனாலும் சரி, கர்த்தருடைய ஆலயத்திற்கு, கர்த்தருடைய சபைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து கர்த்தரை தேட நாம் பழகிக் கொள்வோம். கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஏழாவது, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி தேவனை பரீட்சை பார்த்தார்கள் என்பதை என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல வாசிக்கிறோம். பின்பு அவர்களுக்குள்ள இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சையுள்ளவர்களாய் ஆனார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது, நமக்கு இறைச்சி புசிக்க கொடுப்பவர் யார் என்று கேள்வி கேட்டார்கள். இப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள மற்ற புறஜாதி ஜனங்களும் இருந்தார்கள். அவர்கள் முதலாவது இச்சை உள்ளவர்களாய் ஆனார்கள். இப்ப அவர்களை பார்த்த இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களும் அழுக ஆரம்பித்தார்கள். எதற்கு அழுக ஆரம்பித்தார்கள்? வசனம் சொல்லுகிறது, எங்களுக்கு இறைச்சியை கொடுப்பவர் யார். அப்போ இந்த இறைச்சி, சிக்கன், மட்டன் எங்களுக்கு இந்த வனாந்தரத்தில் கிடைக்கலன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள இச்சை வரல. அந்த இச்சை யாருக்குள்ள முதலாவது வருதுன்னா அந்நிய ஜாதி இல்லைன்னா புற ஜாதிகளுக்குள்ள வருகிறது. அவர்கள் இச்சித்தார்கள் என்று சொல்லி பார்த்த இஸ்ரவேல் ஜனங்கள் இவர்களும் அதை கண்டு அழுதார்கள். இன்றைக்கு நம் மத்தியிலே இருக்கிற உலக ஜனங்கள் அவர்கள் பல காரியங்களை இச்சிக்கிறார்கள். அவர்கள் பணத்தை இச்சிக்கிறார்கள், பொருளை இச்சிக்கிறார்கள், உயர்வை இச்சிக்கிறார்கள், ஆசீர்வாதத்தை இச்சிக்கிறார்கள், என்னென்ன காரியங்களோ அவர்கள் இச்சிக்கிறார்கள். ஆனால் அவர்கள் இச்சிக்கிற அந்த காரியத்தை பார்த்து தேவனால் அழைக்கப்பட்டு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நீங்களும் நானும் இச்சையுள்ளவர்களாய் மாறிவிடக் கூடாது. இன்றைக்கு நிறைய குடும்பங்கள்ல நம்ம பாத்தீங்க அப்படின்னா, நம்ம கார் வாங்குறோம், இல்ல நம்ம ஒரு வாஷிங் மிஷின் வாங்குறோம், இல்ல நம்ம ஒரு காரியம் வாங்குறோம் அப்படின்னா அதோடைய பிரதானமான நோக்கம் அது நமக்கு தேவை என்பதனால் அல்ல. அவங்க வாங்கிட்டாங்க அதனால நான் வாங்கணும், அவங்கெல்லாம் இதை வாங்கிட்டாங்க, அவங்களே கார் வாங்கிட்டாங்க, நம்ம இன்னும் கார் வாங்கலையே, நம்மளும் வாங்கணும், நாமும் வாங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர்கள் வாங்குறது நிமித்தம் அதே லோனை நாமும் போட்டு அதே கடன் பாரத்தில் நாமும் விழுந்து கட்ட முடியுமா முடியாதா அதெல்லாம் பார்த்துக்கலாம். முதலாவது என்ன பண்ணணும், அவங்க வாங்கிட்டாங்க நாமும் வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் இச்சித்தது நிமித்தம் நாமும் இச்சித்து அநேக காரியங்களில் நாம் சிக்கிக் கொள்ளுகிறோம் என்பதை நம்மால் மறுக்கவே முடியாது. இன்னைக்கு உலகத்தான் பதவி, மற்ற காரியங்கள், உயர்வுகள், பணம், ஆஸ்தி, பொருள், வீடு, எல்லா காரியத்துக்கும் அவன் இச்சை உள்ளவனாய் இருக்கிறான். ஆனால் தேவனுக்குள்ள இருக்கிற நீங்களும் நானும் இச்சை உள்ளவர்களாய் அல்ல, ஏற்ற காலத்தில் கர்த்தரனை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்திற்குள் நான் அடங்கி இருப்பேன்ங்கிற வசனத்தின் பிரகாரம் ஆண்டவரே நீங்க எங்களை உயர்த்துங்க, நீங்க எங்களை மகிமைப்படுத்துங்க, அது வரைக்கும் நாங்கள் இச்சிக்க மாட்டோம், அது வரைக்கும் நாங்கள் இது வேணும் அது வேணும் என்று சொல்லி பேராசைப்பட மாட்டோம். கர்த்தர் நிச்சயமாய் நம்மை உயர்த்துவார், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் ஏற்ற காலம் வருகிற வரைக்கும் நாம் காத்திருப்போம், கர்த்தர் நிச்சயமாய் நம்மை உயர்த்துவார். ஏழாவதாய் நம்ம பார்த்தோம், இவர்கள் இச்சித்தார்கள், மற்றவர்களைப் போல புறஜாதிகளைப் போல இச்சித்தார்கள். இப்படிதான் அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்தார்கள். இதே போல நாமும் தேவனை பரீட்சை பார்க்காதபடிக்கு கவனம் உள்ளவர்களாய், எச்சரிக்கை உள்ளவர்களாய் இருப்போமாக. எட்டாவதாக இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை எப்படி பரீட்சை பார்த்தார்கள் என்று சொல்லி என்னாகமம் 21வது அதிகாரம் 5வது வசனத்துடைய பின்பகுதியில் நாம் வாசிக்கிறோம். இந்த அற்பமான உணவு எங்கள் மனதிற்கு வெறுப்பாய் இருக்கிறது என்றார்கள். அற்பமான உணவு என்று சொல்லி அவர்கள் எதை சொல்றாங்க தெரியுமா? மன்னாவை சொல்லுகிறார்கள். வானத்திலிருந்து தேவன் இவர்களுக்கு பொழிந்த மன்னாவை இவர்கள் என்ன சொல்றாங்க? அற்பமான உணவு. இந்த மன்னா என்பது புதிய ஏற்பாட்டில் தேவனுடைய வார்த்தைக்கு அடையாளமாய் இருக்கிறது. ஆரம்பத்தில் இந்த மன்னாவை அவர்கள் விரும்பி விரும்பி அவர்கள் உட்கொண்டார்கள், விரும்பி விரும்பி அவங்க சாப்பிட்டாங்க. ஆனா இப்போ கொஞ்ச நாட்கள் கழித்ததற்கு பிறகு இந்த மன்னா அவங்களுக்கு வெறுப்பா இருக்காம, அந்த ஜனங்க அப்படிதான் சொல்றாங்க, அவங்களுக்கு வெறுப்பா இருக்கிறது. அது என்ன மாதிரி சொல்றாங்க? இந்த அற்பமான உணவு, அற்பமான உணவு எங்களுக்கு வெறுப்பா இருக்கு. ஆரம்பத்தில் அப்படியா சொன்னாங்க? இல்ல, ஆரம்பத்தில் ரொம்ப தேடி தேடி பாத்திரமெல்லாம் எடுத்துட்டு போய் மன்னாவை காலையில பொறுக்கி கொண்டு வந்து வீட்டில் வச்சு பத்திரமா வச்சு சாப்பிட்ட ஆட்கள் இன்றைக்கு அதை குறித்து சொல்லும் போது இந்த அற்பமான உணவு எங்களுக்கு வெறுப்பா இருக்குங்க அப்படிங்கிற அளவுக்கு மாறிட்டாங்க. இன்றைக்கு நீங்களும் நானும் கூட ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் தேவனுடைய வார்த்தையின் மேல அவ்வளவு பற்றுள்ளவர்களாக, தேவனுடைய செய்தி எவ்வளவு நேரம் போனாலும், அதாவது அந்த காலத்தில் சபையில எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு செய்தி பாத்தீங்கன்னா 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் பேசுவாங்க. ஆனால் ஜனங்கள் அவ்வளவு பொறுமையா உட்கார்ந்து தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை உட்கொண்ட நாட்கள்
நாட்கள் இருந்தது. ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அரை மணி நேரம் ஒரு மெசேஜ் போச்சுனால என்ன இவ்வளோ நேரம் பாஸ்டர் பேசிட்டு இருக்கிறாரு, இவ்வளோ இழுத்துட்டு இருக்கிறாரு இந்த செய்தியை அப்படின்னு சொல்லி சொல்லுகிற அளவிற்கு இன்றைக்கு ஜனங்கள் மாறிவிட்டார்கள். ஆனால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, ஆரம்பத்தில் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் உம்முடைய வார்த்தையின் மேல எவ்வளவு அன்பும் பற்றும் இருந்ததோ அதே அன்பு அதே பற்று, தேவனுடைய வார்த்தையை இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும், தேவனுடைய வார்த்தையை இன்னும் நான் புரிந்து கொள்ளணும், அதனுடைய ஆழம் என்ன, வசனங்கள் என்ன சொல்லுகிறது, எந்தெந்த காரியங்கள் எப்படியா எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி ஆராய்ந்து அறிவதற்கான அந்த உணர்வையும் ஆசையும் ஆண்டவர் அந்த இன்ட்ரெஸ்டையும் எனக்குள்ள இன்னும் அதிகமாய் தருவீராக என்கிற ஒரு ஜெபத்தை நாம் இன்றிலிருந்து செய்ய ஆரம்பிப்போம். வேதத்தை வாசிக்கவும் தியானிக்கவும் வேதத்தை படிக்கவும் நாம் பிரயாசப்படுவோம். நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒவ்வொரு வாரமும் தேவன் நம்மோடு பேச விரும்புகிறார். தேவன் என்ன பேச விரும்புகிறார் என்று சொல்லி அதை கேட்டு அதன்படி நடக்க நம்மை அர்ப்பணிப்போம். இந்த மன்னாவை வெறுத்து விடாமல் ஒவ்வொரு நாளும் எந்திரிச்ச உடனே இல்லைனா ஒவ்வொரு நாளும் படுப்பதற்கு முன்பதாக ஏதோ ஒரு டைம்ல அட்லீஸ்ட் ஒரு 1/4 மணி நேரமாவது பைபிளோடு நான் உட்கார்ந்து பைபிளை படித்து அதில் இருக்கிற காரியங்களை தியானிக்க நான் பிரயாசப்படுவேன் என்று சொல்லி நாம் அர்ப்பணிப்போம். கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பாராக. சோ 8வது, இந்த ஜனங்கள் மன்னாவை வெறுத்ததினால் அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். 9வது, இந்த ஜனங்கள் எப்படி தேவனை பரீட்சை பார்த்தார்கள் என்று என்னாகமம் 16வது அதிகாரம் 3வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். இந்த வனாந்தரத்தில் எங்களை கொண்டு போடும்படி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலிருந்து எங்களை கொண்டு வந்தது அற்ப காரியமோ. இந்த வசனத்தை நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானான் அப்படின்னு சொல்லல. அவங்க சொல்றதை மீண்டும் நான் வாசிக்கிறேன், கவனிங்க. பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலிருந்து எங்களை கொண்டு வந்தது. அப்ப இந்த ஜனங்களை ஆண்டவர் எங்கிருந்து கொண்டு வந்தார்? எகிப்திலிருந்து கொண்டு வந்தார். எங்கே கொண்டு போக போகிறார்? கானானுக்கு கொண்டு போக போகிறார். இப்போ ஆண்டவருடைய வசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, பாலும் தேனும் ஓடுகிற தேசம் கானான். ஆனா இப்போ இவங்க மனது எந்த அளவுக்கு மாறிடுச்சுன்னா, இவங்க வனாந்தரத்திலிருந்து சொல்றாங்க, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலிருந்து எங்களை கொண்டு வந்தீர். அப்படின்னா என்ன அர்த்தம்? எகிப்து தேசம் தான் பாலும் தேனும் ஓடுகிற தேசம். கானான் தேசம் பாலும் தேனும் ஓடுகிற தேசம் அல்ல. எகிப்துல இவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, அங்க எவ்வளவு டார்ச்சரை அனுபவித்தார்கள், அங்க எவ்வளவு அடிமைத்தனத்தில் அவர்கள் கஷ்டப்பட்டார்கள் என்று சொல்லி எல்லாத்தையும் மறந்துட்டு இன்னைக்கு எகிப்த பாலும் தேனும் ஓடுகிற தேசமா மாத்திட்டாங்க. கானான ஒண்ணு இல்லாத மாதிரி பண்ணிட்டாங்க. இன்றைக்கும் பாருங்க, இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில அப்படிதான் இருக்கு. இன்றைக்கு இந்த உலகம் தான் நமக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசம். இந்த உலகத்தில் சாதிக்க வேண்டும், இந்த உலகத்தில் மேல வரணும், இந்த உலகத்துல வீட்டை கட்டணும், இந்த உலகத்துல ஃபாரின்ல போய் செட்டில் ஆயிரணும், அதை பண்ணணும் இதை பண்ணணும். இந்த உலகம் தான் இன்றைக்கு நமக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசம். ஆனால் உண்மை என்ன? இந்த உலகம் டெம்பரரியான ஒரு இடம், ஒரு தற்காலிகமாய் நாம ஒரு 60 இல்லை 70 வருஷம் வரைக்கும் நாம் வாழ போகிற ஒரு இடம். ஆனால் பாலும் தேனும் ஓடுகிற நித்தியமான ஒரு கானான் நமக்கு இருக்கிறது என்பதை இன்றைக்கு அநேக கிறிஸ்துவர்களாகிய நீங்களும் நானும் கூட நிறைய நேரத்தில் நாம் மறந்து விடுகிறோம். நம்ம பிள்ளைகளை வளர்த்தும் போதும் சரி, நம்ம எதிர்கால திட்டங்களை போடும் போதும் சரி, நம்ம எந்த காரியத்தை போடும் போதும் சரி, நம்ம இருதயத்தில் ஒரு காரியம் எப்பொழுதும் ஒளிந்து கொண்டே இல்லைனா ஒளித்து கொண்டே இருக்க வேண்டும். என்னன்னா, நான் இங்கே வசிப்பவன் அல்ல, நிரந்தரமா நான் இங்கே வாழ போகிறவன் அல்ல. எனக்கென்று சொல்லி கர்த்தர் பாலும் தேனும் ஓடுகிற ஒரு கானான் தேசத்தை உருவாக்கி அங்கே காரியங்களை வைத்திருக்கிறார். நான் அங்கே போகும்படியாக தான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். இந்த இடம் என்னுடைய இடம் அல்ல என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். போக போகிற கானானை குறித்து அவர்களுக்கு எண்ணமே இல்லை. போக போகிற கானானை குறித்து அவர்களுக்கு ஆசையும் இல்லை. அதை பத்தி சிந்தனையே கிடையாது. இன்றைக்கு சபைகளில் இருக்கிற நீங்களும் நானும் நம்முடைய சிந்தை முழுவதும் பரம கானானுக்கு போக வேண்டுமே. ஆண்டவரே, இந்த உலகத்தில் நான் கொஞ்ச நாள் நடக்கிறேன், கொஞ்ச நாள் நான் இருக்க போகிறேன், கொஞ்ச நாள் நான் வாழ போறேன், அதுக்கப்புறம் நித்தியமாய் நான் கானானில் வர வேண்டும், கானானுக்குள் பிரவேசிக்க வேண்டும். கானான் என்றால் பரலோகத்திற்குள்ள நான் வர வேண்டும். ஆண்டவரே, அங்க எப்படியாவது நான் நல்லா வாழணுமே, இங்க நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, அங்க நான் நல்லா இருக்கணும் என்கிற ஒரு உணர்வும் ஒரு கமிட்மெண்ட்டும் ஒரு காரியமும் நமக்குள்ள எப்பொழுதும் இருப்பதாக என்று சொல்லி நாம் அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போம். நிச்சயமாய் வருகைக்கென்று நாம் ஆயத்தப்படுவோம். கர்த்தருடைய வருகையை குறித்து நாம் எச்சரிக்கையுள்ளவர்களாய், கவனமுள்ளவர்களாய், நாம் அதை குறித்து சிந்தித்து அதற்கு ஆயத்தமாகிறவர்களாய் இருப்போமாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். 10வதாக இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை எப்படி பரீட்சை பார்த்தார்கள் என்று சொல்லி யாத்ராகமம் 17வது அதிகாரம் 2வது வசனத்தில் வாசிக்கிறோம். அப்பொழுது ஜனங்கள் மோசேவுடன் வாதாடி, நாங்கள் குடிக்கிறதற்கு எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்றார்கள். அவர்கள் மோசேவுடன் வாதாடினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆர்கியூ பண்ணாங்க, வாக்குவாதம் பண்ணார்கள். ஏன் இந்த காரியம் இப்படிதான் நடக்கணுமா, ஏன் இந்த காரியத்தை இப்படிதான் செய்யணுமா, பைபிள்ல இப்படி எழுதி இருக்கா என்று சொல்லி அவர்கள் வாக்குவாதம் செய்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு நீங்களும் நானும் கூட நம்முடைய சபைகளில் ஆவியானவர் வேதத்திலிருந்து வார்த்தையை கொண்டு வந்து இல்லைனா பைபிள்ல இருந்து சத்தியங்களை நமக்கு வெளிப்படுத்தி, இப்படிதான் உங்க வாழ்க்கையில நீங்க செய்யணும், இதை செய்தால் நான் ஆசீர்வதிப்பேன், இதை செய்யலன்னா நான் ஆசீர்வதிக்க மாட்டேன்னு சொல்லி ஒரு சில காரியங்களை நமக்கு கற்றுத்தரும் பொழுது, அதை ஏன் ஆண்டவர் இப்படி செஞ்சாதான் ஆசீர்வதிப்பீங்களா, இல்லை இப்படி செஞ்சு இப்படி செய்யலன்னா நீங்க செய்ய மாட்டீங்களா, இப்படி நான் இருந்தா தான் நான் மாறினா தான் நீங்க செய்வீங்களா என்று சொல்லி கேள்வி கேட்காம
வேதத்தில் உள்ள காரியங்களை நாம் அப்படியே விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல, அதற்கு அப்படியே கீழ்ப்படிவதற்கும் நாம் அர்ப்பணித்தால் நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஸோ எப்படி இவங்க கர்த்தரை 10வது இவர்கள் பரீட்சை பார்த்தார்கள்? அவர்கள் வாக்குவாதம் பண்ணினார்கள். வாக்குவாதம் நம்ம வாழ்க்கையை விட்டு விலகும் பொழுது கர்த்தர் நம்மேல் பிரியப்படுவார், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஸோ இந்த 10 காரியங்களை நாம் பார்த்தோம். முதல் 5 காரியத்தை போன வீடியோவில் பார்த்தோம். அடுத்த 5 காரியத்தை இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கிறோம். இந்த 10 காரியங்களும் நிச்சயமாய் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறதா என்று சொல்லி கேட்டவர்கள் இதை மறந்து விடுகிறவர்களாய் அல்ல, இதை 10ஐயும் நம்ம வாழ்க்கையோடு கொஞ்சம் கம்பேர் பண்ணி ஒப்பிட்டு பார்த்து இதில் ஏதாவது ஒரு காரியம் என் வாழ்க்கையில் இருந்தாலும் அதை நான் மாற்றுகிற ஆண்டவரே, அதுக்கு நான் ஆண்டவரே அதை விட்டு நான் விலகிறேன், அந்த காரியத்தை நான் மாற்றிக்கொள்ளுகிறேன் என்று சொல்லி அர்ப்பணித்து இன்றைக்கு நாம் தேவ சமூகத்தில் நாம் உட்காருவோம். கர்த்தர் நிச்சயமாய் இந்த 10 காரியத்தையும் நம்ம வாழ்க்கையிலிருந்து எடுத்து போட நமக்கு கிருபை செய்வாராக. இந்த 10 காரியங்களை வைத்து இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி தேவனை பரீட்சை பார்த்தார்கள் என்று சொல்லி அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்களை நாம் பைபிள் ஸ்டடியா பார்த்தது நிச்சயமாய் உங்களுக்கு பிரயோஜனமாய் இருந்திருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் மீண்டும் ஒரு பைபிள் ஸ்டடியில் நாம் சந்திக்கலாம். God bless you. Praise the Lord.